நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒயிட் ஹவுஸ் ஓவல் ஆபீஸ்ல யுக்ரைன் அமெரிக்க அதிபர்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தை படு மோசமா முடிஞ்சது தெரியும். எந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கா பாடுபட்டுச்சோ அந்த யுக்ரைன் நாட்டுக்கான ராணுவ உதவிக்கு ஒரு பாஸ் பட்டன் கொடுத்து நிறுத்துச்சு. அமெரிக்கா பின்வாங்கினதும் ஐரோப்பாவை மட்டும் நம்பி அவ்வளோ பெரிய ரஷ்ய படையை எதிர்ப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்ததால பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிச்சு போர் நிறுத்தத்திற்கு முன் வர்றதா சொன்னாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அதுக்கு அப்புறம் கூட அவரு வர்ற மாதிரி தெரியலன்னு நினைச்சதால திடீர்னு அமெரிக்கா வேற வழியில காய் நகர்த்துச்சு. அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மைக் வால்ஸ் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கி வர்ற இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டை நிறுத்த பாக்குறதா சொன்னாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற உளவுத்துறை சப்போர்ட் இல்லைன்னா அங்க களத்துல இருக்கிற யுக்ரைன் வீரர்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடும். அதாவது எங்க இருந்து ரஷ்யா தாக்குதல் நடத்தும், அது குறி வச்சிருக்கிற குடியிருப்பு கட்டிடம் யுக்ரைன்ல எந்த இடத்துல இருக்கு, அவங்க எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா ரஷ்ய நாட்டு ராணுவத்தை நிலைக்குலைய செய்யலாம், இது மாதிரியான உளவு தகவல்கள் அப்படியே நிறுத்திட்டாங்க அமெரிக்கா. இந்த உளவு தகவல்கள் அமெரிக்க சேட்டலைட்டுகள் மூலமாக சேகரிக்கப்பட்டு யுக்ரைனுக்கு ரகசியமா பகிரப்பட்டு வந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது நிறுத்தப்பட்டதால யுக்ரைனின் கிரீவிரி நகர்ல ஹோட்டல் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தினதை தவிர்க்க முடியாம யுக்ரைனியர்கள் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அத்தோட 30 பேர் இந்த தாக்குதல்ல காயமடைஞ்சாங்க. 14 மாடி கட்டிடங்கள் சேதமாயிருக்கு. 24 கார்கள், கலாச்சார மைய கட்டிடம்னு எதுவும் தாக்குதல்ல இருந்து தப்ப முடியல. இன்டெலிஜென்ஸ் உதவியை நிறுத்துறதா மைக் வால்ஸ் அறிவிச்ச சில மணி நேரத்துக்குள்ளேயே இத்தனை கலவரமும் நடக்க யுக்ரைன் மக்கள் பாதிப்பை உணர்ந்து உஷாரானாரு ஜெலன்ஸ்கி. அமெரிக்கா யுக்ரைன் தரப்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கான டேபிளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமர்ந்தாங்க. இல்ல வந்து அமர வச்சாரு ராஜதந்திரி ட்ரம்ப்னே சொல்லலாம். அதுல எப்போ ஜெலன்ஸ்கி ட்ரம்ப மீட் பண்ணலாம், மினரல்ஸ வழங்குறதுக்கான டீல்ல என்னென்ன அம்சங்கள் இருக்க போகுது, போர் நிறுத்தம் செய்வதற்கான படிநிலைகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவா முடிஞ்சதா தற்போது வீடியோ கூட வெளியிட்டு இருக்காரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அதோட ரிசல்ட் அடுத்த வாரம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. Сподіваємось на перші результати наступного тижня. இனி எந்த உயிரும் போக கூடாதுன்னு ட்ரம்ப் சொன்னப்போ கேட்காத ஜெலன்ஸ்கி இப்போ போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. யுக்ரைன் வீரர்களுக்கு கண்கட்டி வித்த காட்டி வழிக்கு வரமாட்டேன்னு மறுத்து சென்ற ஜெலன்ஸ்கியை சதுரங்க ஆட்டக்காயா நகர்த்தி தானா பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வந்து அமர வைக்கிறது தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட மிக தந்திரமான ராஜதந்திரமா பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.